தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்கள சந்திக்கலாம், அவங்களோட பேசலாம். சார் வணக்கம். ரொம்ப நாளைக்கு பிறகு உங்களை சந்திக்கல, ரொம்ப சந்தோஷம். அண்ட் இப்படியே ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை மீட் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தா நிறைய விஷயங்கள் அரசியல் வட்டாரத்தில் நடந்திருக்கு. குறிப்பாக தாவேகாவினுடைய 2ஆம் ஆண்டு விழா அவங்க நடத்தி முடிச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த இஷ்யூ? 2வது பிறந்த நாள் ஒரு ஆண்டு முடிஞ்சிருக்கு. ஓராண்டு நிறைவு அடி எடுத்து வைக்கிறாரு. ஓராண்டு நிறைவு ஒரு 3 கூட்டம் நடத்தியிருக்கார். ஓராண்டில் நல்ல வேகமான வளர்ச்சி. ஒரு மாநாடு ஒன்று போட்டார். அப்புறம் அம்பேத்கர் புத்தகம் வெளியிட்டார். ஒரு போராட்டம் ஒன்று பண்ணார். அதாவது தமிழ் வழக்கப்படி பார்த்திங்கன்னா முதல்ல கொஞ்சம் சாம்பார் ஊற்றுவோம், அப்புறம் கொஞ்சம் ரசம் ஊற்றுவோம், அப்புறம் கொஞ்சம் தயிர் ஊற்றிருக்கோம். அப்புறம் இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்ற நேரம், பீடா போடுற நேரம், அது வரலும் வந்திருக்கிறோம். பார்க்கலாம். இப்போ ரொம்ப வேகமான வளர்ச்சி, பயங்கரமான வளர்ச்சி. கட்சி இருக்குதுங்கிறத காட்டிக்கிறாரு. இதில் என்ன பண்ணாங்க, இந்த 2ஆம் ஆண்டு விழாவுக்கு ஏதாவது நிகழ்ச்சி நடந்ததா? அதாவது இதில் ஆதவர்ஜுன் வந்திருந்தார். பிரசாந்த் கிஷோர் அதில் பங்கு பெற்று பேசியிருந்தார். கிட்டத்தட்ட ஏன்னா அவர் பிரசாந்த் கிஷோர் சொல்கிறப்ப என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நான் வணக்கம் சொல்லி ஆரம்பித்தார். இது மோடி சொல்வார், ஆனால் இங்கே நான் வணக்கம்ங்கிற சொல்கிறேன், அதுவே நான் தான் சொல்லி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் மோடிக்கே அவர் தான் சொல்லுவாங்கிற மாதிரி அவர் அந்த வணக்கத்தை சொன்னார். மோடியோட டைம் இது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த முறை 2026 விஜய் நீங்கள் முதல்வர் ஆக்குவீங்க, அப்போ நான் தமிழ்லே பேசுகிறேன் அப்படி பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருந்தாரு. ஆதவர்ஜுனா பேசும்போது இங்கே சில பேர் பண்ணையார் மாதிரி சில பேர் கட்சிகள் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க, திமுக அட்டாக் பண்ணி சொல்லியிருந்தாரு. அவங்களுக்கு எதிராக தான் தாவேகா இருக்கும், ஸோ அதனால தான் நான் தாவேகாவில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் ஆதவர்ஜுனா சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுமாரி அதில் முக்கியமான ஆட்கள் எல்லாருமே புகழ்ந்து விஜய் தான் எல்லாருமே புகழ்ந்து அதில் பேசிகிட்டு இருந்தாங்க. விஜய் அவர்கள் பேசும்போது கிட்டத்தட்ட எம்ஜிஆர் மாதிரி நானும் ஆட்சியை பிடிப்பேன், அண்ணா எப்படி 60களில் அந்த ஆட்சியை பிடிச்சாங்களோ அதேமாதிரி எம்ஜிஆர் எப்படி 70கள் டு அந்த இதில் இருந்தாங்களோ அதேமாதிரி நானும் வருவேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க? நீங்களுமே அதை பார்த்துருப்பீங்க அந்த செய்திகள் எல்லாத்தையும். இப்போ நியூஸ் பேப்பர் படித்த மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறது பூரா இப்போ பிரசாந்த் கிஷோருங்கிற ஒரு மாபெரும் மனிதர். அந்த மனிதர் தமிழ் கற்றுக்க போகிறாருங்கிறது தமிழ் உலகத்துக்கு கிடைத்த மகத்தான வெற்றி. தமிழுக்கு இப்போ பிரசாந்த் கிஷோர் தமிழ் பேசுகிறார் அப்படிங்கிற அளவுக்கு உலகம் பூரா பேச போகிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாப்புலர் மேன். அதுக்கப்புறம் ஆதவர்ஜுன் எல்லா கட்சிகளிலும் இருந்துட்டு இன்றைக்கி இந்த கட்சிக்கு வந்திருக்கிறேன், இந்த கட்சியை நான் அதே மாதிரி பார்த்து இது பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. பொழப்ப ஆக விஜயை பற்றி அவங்க யாரும் எதுவும் பேசலை. விஜய் ஆட்சிக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை முன்னிலைப்படுத்தியிருக்காங்க. நான் கேள்விப்பட்ட அளவில் ஆதவர்ஜுன் சொன்னால் சினிமா வச்சுக்கிட்டு பெருசாக வந்துடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, துணை முதல்வரெல்லாம் வந்துடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது நடக்காதுன்னு சொன்னதெல்லாம் பார்த்தா விஜய்க்கு அந்த எச்சரிக்கை கொடுத்த மாதிரி இருந்தது. இப்போ நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டு அவர் தான் உதயநிதி தான் ஆகிட்டாரு. ஆக வேணும்னு ஆசைப்படுறது இவர் தானே, விஜய் தானே சொல்கிறேன். விஜய் தானே கிண்டல் பண்ணியிருக்காரு அவர். ஆக அவர் கட்சியில் உட்காந்துக்கிட்டு அவர் காசை சாப்பிட்டுக்கிட்டு அவர் கட்சியில் வளர்த்துக்கிட்டு அவரே கிண்டல் பண்ணி பேசுகிற சாமர்த்தியம் ஆதவர்ஜுனுக்கு தான் வந்துருக்குது. நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, விஜய் மேலே எனக்கு ஒரு அபிமானம் உண்டு. இப்போ என்ன காரணம்னாக்கா, நான் தமிழன், அவரும் ஒரு பச்சை தமிழன், அப்பா அம்மா எல்லாருமே தமிழர்கள் அவருக்கு. அதனால் பச்சை தமிழர் அப்படிப்பட்ட ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது அவருக்கு தமிழர்கள் மேலே என்னுடைய வாழ்த்துக்கள்லாம் இருக்குது. அப்படி இருக்கு. அவர் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் இருக்கணும். அது பிகே என்ன யாரு ஆடுவாங்க, அப்பா தலைவர் ஆயிட்டார், எம்ஜிஆர் ஆயிட்டார். சமீபத்தில் தானே பீகார்ல துண்டகானம் துணியகானம் ஓடியாந்தாரு ஒரு எலெக்ஷன். அவர் தான் சொல்றாரு, நான் தான் மோடியை வெளி உலகம் காமிச்சேன், திமுகவை நான் தான் சரி பண்ணேன், அப்புறம் மம்தா பானர்ஜி வரதுக்கு நான் தான் காரணம், ஆம் ஆத்மி தோக்க போற நிலைமையில இருந்தாங்க, நான் தான் காரணம் சொல்லி விஜயே அவர் எல்லாருக்குமே ராஜ்மோகன் அண்ணா இருப்பாங்க, அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணி ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு இருந்தாங்க. விஜயுமே அவர் தான் கூப்பிட்டாரு. ஆனா பிரசாந்த் கிஷோரை கூப்பிடுறப்போ விஜயே சொல்றாரு, தேர்தல் வகுப்பாளர் அவர் வச்சிருக்க அந்த பார்ட்டியோட பேர் நேம சொல்லி நீங்க மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு. ரொம்ப பெரிய ஆளுன்னா சார் எல்லாருமே. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், அந்த பிரசாந்த் கிஷோருக்கு உழவு சொல்லி கொடுத்த யார் தெரியுமா? தெரியாதா உங்களுக்கு? நான் தான். என்ன சார் சொல்றீங்க? ஏன் இதுனா அதை நம்பினா நம்புறீங்க, இதை நம்ப மாட்டீங்களா? இல்லை இருக்கலாம். மோடிக்கு வணக்கம் சொல்லி கொடுக்க சொல்லி பிரசாந்த் கிஷோர்கிட்ட சொல்லி, மோடி என்னை கூப்பிட்டாரு, எனக்கு டைம் இல்லை, நீ போய் சொல்லிட்டு வாங்க. அப்புறம் இவர் போய் காந்தராஜ் வர முடியல, அதனால் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு. நல்லா பாரு, உங்கள் பொழப்புக்கு நல்லதாக இருக்குன்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்தேன், சரின்னு போயிருக்காரு. அதை வச்சு தான் போயிருக்காரு.
அவ்வளோதான். இதெல்லாம் ஏன் நீ போகலன்னு, எனக்கு டைம் இல்லை, வயசாகி போச்சு, அதனால் நான் போகல. எனக்கு பதிலாக அவர் போயிருக்காரு. விஜய் கிடச்சிருக்காரு, எல்லாம் ரவுண்ட் அடித்தாங்க. விஜய் புதுசாக கட்சி ஆரம்பிச்சாரு. அவர்கிட்ட போய் உட்காந்து விஜய்க்கு சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன், ஜாக்கிரதப்பா, எப்போ கட்சி ஆரம்பித்தாலும் சில பேர்கள் வருவாங்க. அவர் கட்சி ஆரம்பித்த போது அவர்கிட்ட ஒரு செட்டு வந்து சேர்ந்துச்சு. அப்போ பார்த்தோன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டார், ஓ இந்த செட்டு உள்ளே வந்திருக்குது, நம்மளை மறுபடியும் பஸ் கண்டக்டர் ஆக்கிடுவாங்கன்னு தெரிஞ்சுது. சாமர்த்தியமாக வெளியே வந்தார். அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு பதவியெல்லாம் கொடுத்துட்டு, அவங்களுக்கு அமைப்பு அது இதெல்லாம் பதவியெல்லாம் கொடுத்து கட்சியெல்லாம் ஆரம்பித்து ஆஃபீஸெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு உடம்பு சரியில்லான்னு போய் படுத்தார். உடல் சரியில்லாக்கிறதுனால கட்சி இல்லைன்ட்டு அவர் பாட்டி சைலண்ட்டாக போயிட்டார். அந்த செட்டுக்கு வரும் இப்போது அடுத்த அப்படி அவங்களும் வருவாங்க. ஏன்னா அவங்களும் வேலை இல்லாமல் இருக்காங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த கட்சி ஆரம்பித்தாலும் அங்கே வந்து உட்காருவாங்க. பிரசாந்த் கிஷோர் முதல்ல வந்துட்டார், ஆதவ அர்ஜுன் வந்திருக்காரு. இது வேற ஒரு கட்சி வந்துன்னா அங்கே போயிடுவாங்க. அவ்வளோதான். ஆதவ அர்ஜுனா வந்து சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களை பார்த்து தான் வந்து முதலமைச்சரே காப்பி அடிக்காது, முதல்வருமே உங்களோட ரசிகராக தான் இருக்காரு அப்படிங்கிறத சொல்றாரு ஆதவ அர்ஜுனா. அப்படி எதுவும் உண்மையில நீங்க கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படி இருக்கலாம். பேண்ட்டை விஜய் தானே கண்டுபிடிச்சாரு. அதுக்கு முன்னாடி நம்மளாம் நிர்வாணமாக தான் போட்டோம். நீங்கள் பேண்ட் எப்போ போட்டீங்க? விஜய் படம் பார்த்து தானே பேண்ட் போட ஆரம்பிச்சிங்க. இல்லை சார், அதுக்கு முன்னாடி இல்லை கேட்குறேன். அவர் ஆதவ அர்ஜுன் சொன்னது அதுதானே, பேண்ட்டே உங்களை பார்த்தா போட்டார் அப்படின்னு. அது சொல்ல வேண்டியதாங்க. பொழப்பு சார், பிச்சை எடுக்கிறது முடிவு எடுத்துட்டோம். வள்ளலே தெய்வமே கருணை காட்ட மாட்டாயா, உன்னை நம்பி வந்திருக்கிறேனே, நீ எல்லாம் தெய்வம் இல்லை அப்படின்லாம் பாடிதாங்க. பாடி பரிசல் பெறுகிற புலவர்களுங்க. எந்த ராஜா நல்லா இருக்கானோ அங்கே போய் பாடி பரிசல் பெற்று காசை வாங்கிட்டு போகிற ஆட்கள். அதுதான் ஆதவ அர்ஜுனும் பிரசாந்த் கிஷோரும். இப்போ விஜய் நல்லா மாட்டியிருக்கிறாரு. ஆனால் எனக்கு என்னமோ நீங்கள் கிஷோரை அறிமுகப்படுத்துகிறாருங்கிறதே பார்க்கும்போது விஜய் எச்சரிக்கை ஆகிட்டாருன்னு தெரியுது. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், அவரை வந்து இப்படியெல்லாம் இது பண்ணி கூல் டவுன் பண்ணி அவரை வெளியே அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாருங்கிறது தெரியுது. ஜாக்கிரதையாக இருக்கார். ஏங்க மிரட்டலில் தான் அவர் ஆட்சிக்கு அரசியல் கட்சி ஆரம்பித்தாருங்கிறதுக்கு நல்ல ஆதாரங்கள் இருக்குது. பாஜகவோட மிரட்டல். ஆமாம், இது இல்லாட்டி போனால் எப்படி சார், என்ன ஆதாரம் சொல்கிறீங்க? இப்போ அவர் அவங்க அப்பா கட்சி ஆரம்பித்தாருங்க. ஓகே, அவருக்கு அரசியல் இருந்திருந்தாக்கா அன்னைக்கு அவங்க அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு அன்னைக்கு அவர் பாப்புலர் ஸ்டார் அவர். அதை வச்சுக்கிட்டு இன்றைக்கி 10 வருஷம் ஆயிருக்கும் கட்சி ஆரம்பிச்சு. இப்போ எவ்வளோ கொண்டு போயிருக்கலாம். ஒரு பெரிய ஒரு தமிழ்நாட்டினுடைய அரசியல் மாத்திர அளவுக்கு அவருடைய வளர்ச்சி இருந்திருக்க முடியும் அவங்க அப்பாவோட இதோடு சேர்ந்து போயிருந்தாக்கா. அன்றைக்கி ஜெயலலிதா கூப்பிட்டாங்க, ஒரு மிரட்டல் என்ன அப்படின்னாங்க. காலையில் போனார், 10 மணிக்கு போனார், 4 மணி வரலும் கூப்பிடவே இல்லை, பார்க்குறதுக்கு டைமில் போக சொல்கிறாங்கன்னாங்க. அப்போயே அவர் புரிஞ்சுக்கிட்டார். நேராக வந்தார், அவங்க அப்பா கூப்பிட்டார், கட்சியை கலைக்கிறியா இல்லையானார். கட்சியை கலைச்சிட்டு போயிட்டார், சினிமா போயிட்டார். அப்படிப்பட்ட ஒரு ஆள் அரசியலுக்கே வராதுன்னு சொல்லி அவங்க அப்பாவையே சேர்த்து கட்சியை கலைச்ச ஒரு ஆள் இப்போ எதுக்காக கட்சியை ஆரம்பிச்சுக்கிட்டு உள்ள வர்றாருன்னா அதே மிரட்டல் தானே வந்திருக்கணும். இதை யூகிக்கிறது உங்களுக்கு கஷ்டமா? இல்லை, அதே விஜய் தான் இப்போ என்ன சொல்கிறாங்க, அதே திராவிட கட்சிகளுக்கு பயந்த அதே விஜய் தான் இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா, அவங்க பாசிசம்னா நீங்கள் பாயாசம், இவங்க 2 பேருமே செட்டிங் போட்டு இங்கே விளையாண்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. அவங்க சொல்லுங்க, எழுதி கொடுத்ததை படிக்கிறாரு. ஓகே, பாசிசத்துக்கும் பாயசத்துக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியணும். அடுக்குமொழினால வச்சிருக்காரோ என்னமோ பேசுறதா என்ன? பாசிசம்னா என்ன, பாயசம்னா என்ன? இல்லை, அவர் முன்னாடி என்ன சொல்லியிருந்தாலும் பாசிசம் பாஜக சொல்லியிருந்தாரு, பாயசமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கூட வச்சிருந்தேன். ஒரு எகனமுகனையா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வச்சிருக்கேன். சொல்கிறேன் இதெல்லாம் அதாவது அடித்தட்டு மக்களுக்கு அது புரியுதோ என்னமோ தெரியாது. ஃபாசிசம்னா யாரா, அந்த ஃபாசிசம்னா என்னன்னு விஜய்க்கு தெரியுமாங்கிறது ஒரு கேள்வி. அவ்வளோதான். இப்போ நான் வந்து அவருக்கு ஒரு வேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்தாருன்னா அவருக்கு நான் சொல்லிடுறேன். முதல் உலக யுத்தத்துக்கு பிறகு புதிதாக 3 வகையான பொருளாதார திட்டங்கள் வந்தது, பொருளாதார லட்சியங்கள் வந்தது. கார்ல் மார்க்ஸுடைய கம்யூனிசம், ஹிட்லருடைய நாஜிசம், முசோலினுடைய ஃபாசிசம். இது 3ஐயும் எடுத்துக்கிட்டு நின்றது வந்து அமெரிக்காவுடைய கேபிட்டலிசம். இது 4 தான் பொருளாதாரம். கேபிட்டலிசம்ங்கிறது முதலாளித்துவம், கம்யூனிசம்ங்கிறது தொழிலாளி இது பண்ணுறது, நாஜிசம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட மதத்தை ஒழிச்சா தான் நாடு முன்னேறுகிறது. ஃபாசிசம் இது 3ஐயும் சேர்ந்தது. இவங்க 3 பேரும் ஒன்றா இந்த இதில் வந்து ஃபாசிஸ்ட்டும் நாஜிஸ்ட்டும் ஒன்றா சேர்ந்தாங்க. ஆரம்பத்தில் கம்யூனிஸ்டும் போய் சேர்ந்தாங்க, ஸ்டாலினும் போய் அவர்கிட்ட சேர்ந்தார். ஹிட்லர் கொஞ்ச நாள் வச்சிருந்துட்டு வெளியே போட்டார். வேற வழி இல்லாமல் கம்யூனிஸ்ட் வந்து கேபிட்டலிஸ்ட்டுக்கு சேர வேண்டிய கட்டாயத்துக்கு ஸ்டாலின் ஆளானார். ஸ்டாலின் ஞாபகம் வச்சுங்க, ரஷ்யா
ஸ்டாலின் அதுதான் அப்பயே கேட்டு ஆரம்பிச்சுக்காதீங்க தயவுசெய்து இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்படி இருந்தது. இதை பற்றி அவர் புரிஞ்சுக்கணும். ஃபாசிசமோ பாயாசமானு சொல்கிறது அடுக்குமொழிக்கு நல்லாயிருக்கும். ஒரு அரசியல் தலைவராக நீங்கள் வந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி பேசுனீங்கன்னா உளர்றீங்கன்னு நினச்சிக்குவாங்க. உங்களுக்கு சீமானுக்கு வித்தியாசம் எல்லாம் போயிடும். அந்த அளவுக்கு நீங்கள் தாழ்ந்துடக்கூடாது. அதுக்காக தான் சொல்ல வர்றேன். இல்லை, ஏன்னா பிரசாந்த் கிஷோருங்கிறவர் இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு நிறைய பண்ணியிருக்காரு. என்னென்ன பண்ணியிருக்காரு சொல்லுங்கள். மோடியோட அந்த விஷுவல்ஸ்லாம் தனியாக கொண்டு வந்து அவர் மோடிக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? அவர் முதல்ல அறிமுகம் ஆனதே தமிழ்நாட்டில் தான். இது என்ன புதுக்கதை விடுறீங்க? மோடிக்கு அவர் தான் இருந்தார். இல்லை, அவர் அப்படி தான் சார் சொல்றாரு. ஆனால் இந்த கதையெல்லாம் இப்போ புதுசாக சேர்த்த ஆரம்பிச்சிருக்காரு. மோடிக்கு அவருக்கு யாருன்னு கூட தெரியாது. மோடிக்கு நிறைய புகைப்படங்கள்லாம் காமிக்கிறாரு. நான் என் ஃபோட்டோ நான் வச்சுருக்கேன். எங்கள் ஃபோட்டோ என்கிட்ட இல்லை. யார் ஃபோட்டோ வேணும்? ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுங்க, பண்ணி கொடுத்துருவீங்க. அவ்வளோதான். என்ன இப்போ வருது பார்க்கல நீங்கள்? நியூ இயருக்கு வந்தது ஹிட்லரும் எவரும் டான்ஸ் ஆடுற மாதிரி, ஐன்ஸ்டீனும் டான்ஸ் ஆடுற மாதிரி, மர்லின் மன்ரோவும் ஃபிடல் காஸ்ட்ரோவும் டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் பாட்டெல்லாம் பாடுற மாதிரி. இன்றைக்கி ஏஐயில் என்னங்க வேணாம்? விஜயே வந்து ஆம்பளையாகவும் விஜயவே பெண்ணாகவும் இருந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி வருது. பார்த்தீங்கல்ல? ஏஐயில் என்ன வேணாலும் பண்ணலாங்க. இதை வச்சுக்கிட்டு தாங்க, இந்த ஃபோட்டோஷாப்பை வச்சு தாங்க ஒரு ஆள் கோடீஸ்வரன் ஆனா பிரபாகரனோட. இப்போ வந்தது இல்லை, பார்த்தது கூட இல்லைன்னு வருது. இல்லை, அன்றைக்கி நாங்கள் சொல்லும்போது என்ன கிண்டல் பண்ணீங்க, என்ன எவ்வளோ கேவலப்படுத்த முடியும் படுத்துனீங்க. என்னத்தை பண்ணுறது? இப்படிப்பட்ட ஆட்சி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இப்போ வந்து 2ஆம் ஆண்டுக்கு இதெல்லாம் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. விஜய்க்கு நம்ம வேண்டியது ஒரே ஒரு வார்த்தை தான், இந்த 2 பேர்த்துக்கிட்ட ஜாக்கிரதையார். அவ்வளோதான் நம்ம சொல்லணும். அரசியல்னு வரதா இருந்தீங்கன்னா வரமாட்டீங்கிறது எங்களுக்கு உறுதியாக தெரியுது. வரப்போகிறது இல்லை. நீங்கள் எதையோ சொல்லி எப்படியோ தப்பிக்க போகிறீங்க. 2 வருஷமாக ஆமையை விட ஸ்லோவாக, நத்தையை விட ஸ்லோவாக, மெதுவாக, இவ்வளோ நிதானமாக ஒருத்தர் வந்து அரசியல் கட்சி நடத்தி நாங்கள் பார்த்ததே இல்லை. அவ்வளோ நிதானமாக போயிட்டுருக்கிறீங்க. ஆக நீங்கள் அரசியலுக்கு வர்றதுங்கிறது கட்டாயத்தின் பேரிலும் உந்துதல் பேரில் தான் நீங்கள் வர்ற மாதிரி ஒரு போக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. நல்லாவே தெரியுது. என்னப்பா கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் என்ன பண்ணிகிட்டு இருக்க? இதை பாருங்க, மாநாடு நடத்துகிறேன், அதோட போயிட்டீங்க. ஒரு 3 மாதம் கழிச்சு என்ன தான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன்? அம்பேத்கர் புக் வெளியிடுறாங்க. அப்புறம் என்ன தான் பண்ணுறது? ஏதோ ஒரு போராட்டம் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுறது? சினிமாவுக்கு போயிட்டு இருக்குங்க. பூத் ஏஜென்ட் நடத்த போகிறோம், அதுக்காக ஒரு மாநாடு போயிட்டு இருக்கீங்க. ஏன்னா இதில் ஆதரவு போது பண்ணையாளர்கள் அப்படிங்கிற ஒரு டேம் வந்து திமுகவுக்கு தான் ஒரு பிரசாந்த் கிஷோரை கூட்டு வந்தார் அப்படிங்கிறது அவருக்கு தெரியலையா? அது பிரசாந்த் கிஷோர் இங்கே வந்தது என்னுடைய கல்லூரி, நான் ஒர்க் பண்ணுற கல்லூரிக்கு தான் அவர் வந்தார். முதல்ல அவரை கூட்டிகிட்டு வந்த ஒரு தம்பிதுரை அதிமுகவுக்கு ஆதரவாக என்ன செய்யலான்னு சொல்லி தான் அவரை கூட்டிகிட்டு வந்தார். என்னுடைய ரூமில் தான் வந்து உட்காந்தார். அவருக்கு ஞாபகம் இருக்காது. என் ரூமில் தான் வந்து உட்காந்துருந்தார். என்னை பற்றி கேள்விப்பட்ட உடனே அவரை உள்ளே விடாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த மீட்டிங்கெல்லாம் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் ஆனால் எங்கே பார்த்தாலும் திமுக இருக்கிறது தெரிஞ்சது. நைஸாக கட்டிக்கிட்டு திமுகவுக்கு போயிட்டார். தம்பிதுரை நான் கூட்டிகிட்டு வந்து என்னை காலை வரவிட்டு அங்கே போயிட்டான் அப்படின்னார். ஜெயிக்கிற கட்சிக்கு அங்கே போய் நின்றுட்டு என்னால் தான் ஜெயிச்சதுன்னு ஓட்டம் ஓட்டுற ஆசாமிங்க அவர். ஜெயிக்கிற கட்சி பின்னாடி போயிடுவார். தேர்தல் வியூகத்தை ஒருத்தன் ஜெயிக்கிறாங்கிறத நிரூபிக்கிறது எப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன், என்னை எவனுக்கு தெரியும்? அடையாளமே தெரியாது. பிரசாந்த் கிஷோர் வந்து என்ன ப்ரமோட் பண்ணி என்ன ஜெயிக்க வச்சாருன்னா அவரால் நான் வந்தேன். முன்ன பின்ன யாருன்னு தெரியாத என்னை கொண்டு வரணும். ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கிற திமுகவுக்கு கூட இவர் போய் உட்காந்துக்கிட்டு அவங்க கூடவே குளிர் காஞ்சிவிட்டு என்னால் தான் ஜெயிச்சான்னு மோடிக்கே வணக்கம் சொல்லி கொடுத்தேன்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஆள் எந்த அளவுக்கு உண்மை பேசுகிறான்னு புரிய வேணாம் உங்களுக்கு. மோடி வந்து இப்போ முதல்வராக இருந்தபோது, பிரதம மந்திரியாக இருந்தபோது இந்த ஆள் எங்கே இருந்தாப்போ? மோடிக்கு ப்ரமோஷன் எங்கே? அது யாருக்காவது தெரியுமா? இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தானே சொல்கிறாரு. மோடி வெளியே போகிற நேரம் வரும். முன்னாடி ஒரு சில வட இந்திய பத்திரிகைகள் எழுதியிருந்தாங்க. அது அப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அப்போ பார்த்துருந்தா நீங்கள் தான் ஆதாரம் கொடுக்கணும். அப்போ நீங்கள் தான் ஆதாரம். இல்லை, அப்போ அவர் என்ன பண்ணார்? கேம்பெயின் ஒர்க் மட்டும் பண்ணார். அவர் எதுவுமே பண்ணல. மோடிக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது. இப்போ வந்து விட்டுக்கிறாரு கதை. இப்படியெல்லாம் சொல்லி பொழப்பு நடத்த பார்க்குறாரு. பாப்பா பொழைக்கிற வழியே சரி. எல்லா கட்சிக்கும் அது மாதிரி ஆட்கள் உண்டுங்க. என்னால் தான் ஜெயிச்சதுன்னு சொல்லி போயிட்டுருப்பாங்க. ஒரு எப்போவுமே ஒரு அரசியல் வந்து ஜெயிக்கிறாருனாக்கா அந்த நேரத்தை
தேர்தல் சமய ஃபண்டெல்லாம் கொடுப்பாங்க. அந்த ஃபண்டெல்லாம் இது பண்ணும்போது அதில் எவ்வளோ கீழே விழுதோ அதெல்லாம் பொறுக்கிட்டு போகிறதுக்குன்னு ஒரு கூட்டம் எப்போவுமே இருக்கும். அவர் அமைச்சராக இருந்தபோதும் அவர் கட்சியில் இருந்தபோதும் என்ன தான் வீட்டில் அவருடைய வீட்டில் தான் நான் குடியிருந்தேன். அவர் அமைச்சராக இருந்தபோது வீட்டை தான் பார்த்துக்கிட்டேன். எல்லாமே நான் தான் இருந்தேன். தனியாக இருந்து அவர் தனியாக இருந்தார் இப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவர் வீட்லேயே குடியிருந்தேன். ரொம்ப பேத்துக்கு என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா ஒரு நல்ல படித்த ஒரு ஆளை வந்து வீட்டில் வேலைக்கு வச்சுருக்காரு அப்படின்னு தான் நினச்சாங்க. யாருக்கும் அவருடைய தம்பின்னு தெரியாது. இன்றைக்கி இப்போ தான் நான் சொல்கிறேன். அதை இருந்தவரில் அதை சொல்லி நான் வாழ்க்கையை நடத்தலை. தலைவர்களுக்கு என்ன தெரியும், எம்ஜிஆருக்கு என்ன தெரியும், கலைஞருக்கு என்ன தெரியும், மதிவேலன் போன்ற பெரிய தலைவர்களுக்கெல்லாம் என்ன நல்லாவே தெரியும். சிவாஜி அவர்களுக்கு அருமையாக ரொம்ப அழகாக நல்லா தெரியும். போடா வாடான்னு பேசுகிற அளவுக்கு எனக்கு என் மேலே உரிமையோடு பேசுவார். ஜெய்சங்கர் போன்ற எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மாதிரி தான் தெரியுமே ஒழிய அதிகார வர்க்கத்துக்கோ யாரை போய் வேலை நடக்கிற இடங்கள்லையோ என்னை யாருக்குமே தெரியாது. அப்படி தான் நான் இருந்தேன். இந்த எலெக்ஷன் டைமில் ஃபண்டு வரும், அந்த கட்சி தலைமையிலேருந்து வரும். நான் தான் வாங்கிட்டு இங்கேருந்து திமுகவில் இருந்தபோதும் நான் தான் வாங்கிட்டு போனேன். அதிமுகவில் இருக்கும்போது நான் தான் வாங்கிட்டு போனேன். ஜெயலலிதா கிட்ட அவர் இருந்தபோது நான் தான் வாங்கிட்டு போனேன். வாங்கிட்டு போது பெரிய தொழிலதிபர்கள்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் நான் தான் போய் கலெக்ட் பண்ணுவேன். இந்த தொழிலதிபர்கள்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, அண்ணனுக்கு சரியா இல்லை, அண்ணனுக்கு நல்லா இருக்குது, பார்த்துக்கோ, இதை பண்ணிக்கோ, இதெல்லாம் தான் கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து அப்படியே நான் உங்களுக்கு சொல்லுவேன். அந்த ராத்திரியில் தேர்தலுக்கு முன்னாடி அந்த பணம் பட்டுவாடா நடக்கும். எல்லாம் ஆளாளுக்கு ஒரு துணி பையை தூக்கிட்டு வருவாங்க. டக்கு 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 டக்குன்னு கொடுத்து இது பண்ணுவாங்க. சூட்கேஸ் இல்லை, அப்போல்லாம் இப்போ துணி பை தான். சூட்கேஸ் ரொம்ப லேட்டு, துணி பை தான். அதில் எல்லாம் போட்டுக்கிட்டு போவாங்க. அதில் பல பேர் அந்த துணி பையோடு அப்படியே போடுவான். சில பேர் தான் தேர்தலுக்கு செலவு பண்ணுவான். அப்புறம் அதில் அவன் கொடுக்கறது தான் கணக்கு. அதில் வந்து அவன் முடிஞ்ச முதல்ல தான் வீட்டுக்கு எடுத்து வச்சுட்டு தான் உங்களுக்கு செலவு பண்ணுவான். அதுக்காக தான் அவ்வளோ பேர் வர்றது. தேர்தலில் நிற்கிறதுல, தேர்தல் அரசியலில் வரக்கூடிய லாபமே அது தான். அதை நம்பித்தான் தொண்டர்கள் வருவாங்க. தேர்தலில் நிற்பான், நமக்கு ஒரு அமௌண்ட்டு கிடைக்குங்கிற நம்பிக்கையில் தான் அரசியலுக்கே வருவாங்க. இவ்வளோ நான் சொல்கிறேன். இதனால் ஏன் அரசியலுக்கு வரலைன்னா இது தான் காரணம். எனக்கு அதெல்லாம் முடியாது. அந்த பணப்பட்டுவாடா செய்கிறதுக்கெல்லாம் நான் லாய்க்கலை. பக்கத்தில் நிற்பேன். ஒன்றுமில்லைங்க, தேர்தலுக்காக 2-3 ஜீப் கொடுத்துருந்தாங்க. தேர்தல் முடிஞ்சோடனே 3 ஜீப்பு காணாம போயிடுச்சு. யாராரோ எடுத்துகிட்டு போயிட்டா, எவன் எடுத்துகிட்டு போனா தெரியும். 3 ஜீப்பும் போயிடுச்சு. நான் சொல்கிறேன், இந்த ஜீப் மேலே கண்ணு வச்சுருக்கானுங்க, ஜாக்கிரதைன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு தேர்தல் அப்போ நான் இல்லைங்க, வந்துட்டேன், ஊரில் இல்லை. என் பிரதர் சார்னு ஃபோன் பண்ணுறான், சித்தப்பா 3 ஜீப்பு எவன் எடுத்துகிட்டு போனான்னு தெரியல, ட்ரேஸ் பண்ண முடியல. அப்படியெல்லாம் நடக்குங்க. முழுசாகவே ரூபா நோட்டை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வேறு விஷயம். இந்த மாதிரி பொருளையே தூக்கிட்டு போயிடுவானுங்க. இதெல்லாம் அரசியல் நடக்கிறது. அதைத்தான் இப்போ நான் விஜய்கிட்ட சொல்கிறேன், தம்பி. ஏன்னா இவங்க இப்போ 1 வருஷம் தான் ஆயிருக்கு. அந்த இவர் விஜய் வந்து 2ஆம் வருஷத்துல தான் அடி எடுத்து வைக்கிறாங்கப்போ, இப்போயே ஒரு பெரிய தலைவர் மாதிரி கூட இருக்கணும், ரொம்ப முதலமைச்சராக்குவோம். ஜிகிர்தண்டா படத்தில் என்ன படம், ஒரு சினிமா வந்தது ஜிகிர்தண்டாவில், இன்னொரு படம் அமைதி படையா சார் இல்லை, ஒரு படம், அந்த படத்தை பேர் என்ன மறந்து போயிட்டு. அந்த படத்தில் தூண்டணும், ஆசையை தூண்டணும் காட்டுறாங்க. ஆசையை தூண்டி விடு அப்படின்னு தானே காட்டுறாங்க. அப்படிதான் என்ன அங்கே போனேன், என்ன எங்கே பார்த்தாலும் விஜய்ங்கிறாங்க. நின்று கடையில் பேசிட்டு விஜய் வந்தால் தான் நமக்கு இது நாடே உருப்படும் அப்படின்னு பேசலான்னு. அந்த வேலையும் இப்போ ஆதவர்ஜுனும் செய்கிறாரு. அதைத்தான் இவங்க 2 பேரும் அதான் செஞ்சுட்டு இருக்காங்க. கேட்டிங்கன்னா அனுபவப்பட்ட சொல்ல ரஜினி உங்களுக்கு வேணும், அவருக்கு இல்லாத செல்வாக்கா இல்லை. இவர் சொல்றப்போ கோடிகளில் சம்பளத்தை விட்டுட்டு வர்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதிகமான சம்பளம் இருக்கு. ரஜினியை விட இவர் அதிகமாக வாங்கிட்டு அவர் எதுவுமே சொந்தத்தில் செய்யலை. பார்த்துருக்கீங்களா? தளபதி விஜய்னுவாங்க. தளபதினாக்க ஸ்டாலின் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த வச்சுக்கிட்டார். ஸ்டாலின் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அதை விட்டுட்டு அடுத்து அப்படியே சூப்பர் ஸ்டார்னாரு. ரஜினியே போயிட்டார். யாரும் அவரை சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடல. எதுவுமே சொந்தத்தில் செய்ய மாட்டேங்கிறாரு. இப்படி தான் அவர் பேரை வச்சுக்கிட்டு இவர் பேரை வச்சுக்கிட்டு இப்படி தான் போயிட்டார். குருட்டு அதிசயத்தில் ஒரு 4 படம் ஓடிச்சு. சில வெற்றி அடைந்த படங்களில் அவர் இருந்தாருங்கிற தவிர விஜய்னால படங்கள் வெற்றி அடைஞ்சதா எந்த படமும் கிடையாது. என்ன அரசியல் சினிமா விமர்சகராக நான் சொல்கிறேன். பட் ஆனால் சார், இதில் வந்து விஜயனோட அந்த மாநாடு அந்த கிளிப்பிங்கை பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எல்லாமே அந்த ஹேஷ்டாக் கெட் அவுட்னு போட்டு அதில் எல்லாருமே சைன் பண்ணுறாங்க.
அவர் மட்டும் அப்படியே சைன் பண்ணாமல் அப்படியே நழுவிக்கிறார். அதில் வந்து மும்மொழி கொள்கை எதிர்ப்பு, இந்தி எதிர்ப்பு, இதில் எல்லாத்துலேயுமே அவங்க எல்லாருமே, ஏன்னா அவங்களோட பாலிசியில் திராவிடமும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சிருக்கிறாங்க. ஆனால் இவர் மட்டும் சைன் பண்ணாமல் இருக்காரு. அது ஏங்க உங்ககிட்ட பொழைக்கிறதுக்கு வந்திருக்கேன், ஜெயிலுக்கு போகிறதுக்கு வந்திருக்காருண்ணா. என்னத்துக்கு உங்கள் கூட வந்திருக்கேன்? கீழே ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன். அங்கே வந்து இதில் கையெழுத்து போட்டால் நாளைக்கு மோடிக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சு இந்த ஆள் கையெழுத்து போட்டான்னு சொல்லி உள்ள தள்ளினாக்க நீங்களும் வந்து காப்பாற்றுவீங்க. தோனி அளவுக்கு நானும் விஜய் சிஎம் ஆக்கி ஃபேமஸ் ஆவேன்னு சொல்கிறாரு. அதான் நானும் சிஎம் ஆவேன் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. ஓகே, விஜய் செலவில் தான் பேரை காட்டுறாரு. நானும் பெரிய ஆளாவேன்னு தானே பேசியிருக்காரு. நீ கூடுற கூட்டத்தில் தனக்கு வந்து இது பண்ணியிருக்காரு. பீகாரில் அதுதான் பண்ணார், காணாமல் போயிட்டார். இது ஒன்றும் நீங்கள் இப்போ அதை பற்றி பேசவே இல்லையே. அவர் பெரிய எலெக்ஷன் விற்பனராக இருந்தால் பீகாரில் ஏங்க அந்த படுதோல்வி அடைஞ்ச அட்ரஸ் இல்லாமல் வந்தார்? என்ன காரணம் சார்? இவ்வளோ பெரிய தேர்தல் வியூகம் தன்னை சொல்லிக்கிறாரு. அப்படியெல்லாம் இருந்தாக்கா எலெக்ஷன் அர்த்தம் இல்லாமல் போயிடுங்க. ஏங்க ஒருத்தன் கட்சி ஆரம்பித்து அவன் கட்சியில் 2 பேர் வந்து சேர்றதுக்கு அவன் படுற அவஸ்தை, எவ்வளவு வேஷம் போட்டு எவ்வளவு நடிப்புகள் நடித்து எல்லாம் இது பண்ணி ஒரு தொண்டரை கவர்றதுங்கிறது இப்படி ஒரு ரூமுக்குள்ளார உட்காந்துக்கிட்டு வந்து அப்படி வந்த உடனே வந்துட முடியுமா? இவன் தான் பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டாரு, கோட்டையில் இருக்கிற கொப்பனு சுப்பனு வந்து பிரசாந்த் கிஷோர் சொன்னால் நான் ஓட்டு போட போகிறேன்னு யாராவது சொல்லியிருக்கானா? சொல்லுங்க பார்க்கலாம். ஓட்டு போடுறவங்களுக்கு பிரசாந்த் கிஷோர்னு ஒரு ஆளை தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளோ தெரிஞ்சுருந்தா அந்த ஆளே நின்று இருப்பானுங்களே. பீகாரில் நின்னார்ல, என்ன ஆனார்? அப்புறம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணு இங்கே வந்தாருங்க. புது கட்சி ஆரம்பிக்கிற சரி சினிமாக்காரரு ஏமாத்திலாம் வந்திருக்காரு. அதுக்கு தான் 2 பேரும் வந்திருக்காங்க. ஸோ ஓவரால் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த 1 வருஷம் முடிஞ்சிருக்கு? விஜய்க்கு நம்ம சொல்கிற ஒரே அறிவுரை, நீங்கள் அரசியலுக்கு வரதுல எந்த ஆட்சேபமும் இல்லைங்க. ஏன்னா தமிழ்நாடு ஒரு வறட்சியில் இருக்குது. எதிர்கட்சிங்கிற ஒரு வெற்றிடம் நமக்கு பெருசாகவே இருக்குது. எந்த எதிர்கட்சி தலைவரும் பரிமளிக்கலை. எது பண்ணாலும் அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுது. அவங்க மேலே 1000 குற்றச்சாட்டுகள் இருக்குது. அவங்க எடுபடவே மாட்டேங்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் நீங்கள் வர்றீங்க, வந்தால் வெற்றி அடையலாம். ஆனால் சினிமாவையே நம்பிக்கிட்டு வராதிங்க. எல்லாரும் வந்து சினிமாக்காக தான் எம்ஜிஆர் வந்தார், சினிமாக்காக வந்தாருன்னு சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. எம்ஜிஆர் ஒரு கட்சியில் ஒரு பதவியில் இருந்தவர், பொருளாளராக இருந்தவர். அந்த மாதிரி அரசியலில் முழுக்க வந்தவர். முழுக்க சினிமாவையே பேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் திடீர்னு அரசியலில் குதிச்ச தலைவரான ஒரே ஆள் உலகத்திலேயே என்டி ராமராவ் ஒருத்தர் தான். வேற எல்லாருமே அதுக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்தாங்க. அண்ணா மாதிரி எம்ஜிஆர் மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். அண்ணா எல்லாம் எம்ஜிஆர்லாம் இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஒரே நாளில் வந்துடலைங்க. 49ஆம் பெரியாரோட இருந்தார், பெரியாருடைய படை தளபதியாக இருந்தார். பல நாடகங்கள் அவர் நடித்த நாடகங்களை பற்றி தான் பேசுகிறேன். அவர் கூட்டத்தில் ஏறி பேசுகிறது உனக்கு ஏதாவது தெரியுமா? அவருடைய பேச்சுக்கு அவங்க எப்படி உட்காந்துருந்தாங்கன்னு தெரியுமா? அண்ணாவுடைய நாடகம் எத்தனை நாடகம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிடுச்சு. சிவாஜி கண்ட இந்துராஜ்யம் ஒன்று தான் அண்ணாவுடைய நாடகத்தில் பிரமாதமாக ஓடினது. சினிமாவில் வேலைக்காரி ஒரு படம் தான் பெருசாக ஓடிச்சு. நல்ல தம்பி படம் வந்து அண்ணா தான் எழுதினார். யாருக்குமே அண்ணா எழுதுனதே தெரியாது. ஏன்னா அதில் வந்து ஒரு மதுவிலக்கு பிரச்சாரம், கித்தனார் காலேஜெல்லாம் போட்டு அண்ணாவுடைய கதையை காலி ஆக்கிவிட்டார் அவர். அது மாதிரி அண்ணாவும் சினிமாக்காரராக வரல. பட் ஆனால் சார் இதில் விஜய் அவர்கள் நீங்கள் படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த இந்தி மொழி திணிப்பை பற்றி பேசுகிறப்போ அப்படியே லேசாக சொல்லிவிட்டு அப்படியே போயிடுறாரு. அப்புறம் கொஞ்சம் பேஜெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு அடுத்த பேஜுக்கு போய் பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. அதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்காரு. மோடிக்கு கோபம் வராத மாதிரி ஜாக்கிரதையாக பேசுகிறாரு. அவ்வளோதான், வேற என்ன. ஆனால் சொல்கிறப்ப மட்டும் பாசிசம் அப்படிங்கிறது. பாசிசம்னாக்கோ நீங்கள் மோடி இது பண்ணுறீங்க. ஓகே, அது மோடி வர மாட்டேன். எனக்கு என்ன முன்ன பின்ன தெரியாத நடிகெல்லாம் அந்த டாக்டர் அப்படின்னு பேசினாக்கா அது உண்ணாதான் அனுப்பிட்டாங்க ஒரு சீசனில். நான் அவனை பற்றி என்ன பேசுனேன்னு எனக்கு ஒன்று எழுதி கொடுத்ததை படிக்கிறாரு. அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சில் அதில் இருந்தால் அவருடைய புச்சாலத்தத்தை நான் பார்க்குறேன். வேங்கை வயலில் என்ன ஆயிற்று, வாருங்கள் சொல்லுங்கள் அந்த விவகாரத்தை என்ன செய்தீர்கள். மணிப்பூரில் என்ன சார் ஆச்சு? உடனே கீழே தலைவர் முதலாளி அவருக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா நம்ம கத்திய கட்சி ஆரம்பித்ததே அமலாக்கத்துறைக்கு பயந்துதாங்கிறது இதெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்குது. அவர் அமலாக்கத்துறை இல்லைன்னா இவர் வந்திருக்க மாட்டார். அது இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ளார நமக்கு ஆயுஸ் போயிடுது. தொண்டை ஏதோ பண்ண போகிறார் பார்த்துக்கிட்டு தான் போயிட்டே இருக்கார். பரந்தூரில் பேசணும், அடுத்த அப்படி ஒரு மாபெரும் ரயில் நிறுத்த போராட்டம், பஸ் நிறுத்த போராட்டம், இந்த போராட்டம், அரசு அலுவலகங்கள் மறியல் அப்படின்லாம் சொல்லுவார்னு பார்த்தாக்கா நான் ஆணையிட்டு ஸ்டைலில் ஒரு போஸ்ட் கொடுத்து அடுத்த படத்தினுடைய பூஜையை போட்டு போஸ்ட் வெளியிடுறாரு. அங்கேருந்து நேரம் அங்கே தான் போயிருக்கு. படத்தோட பேர் ஜனநாயகன். அது ஏதோ பேரை அது மாதிரி ஏதோ பேர் வச்சுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காரு.
என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம்? ஸோ இதெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ ஒரு வருஷம் தான் முடிஞ்சிருக்கு, அடுத்த எலெக்ஷனுக்கு என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து முடிஞ்ச வரை நீங்களே ஏற்றி விடுங்க பார்க்கலாம். இல்லை நம்மளால எதுவும் இல்லை, விமர்சனங்கள் நம்ம வந்து 2 பேருமே அதை ஆரோக்கியமான முறையில் உரையாடிட்டு இருக்கோம். ஸோ அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மிக்க நன்றி சார்.